ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் சுக்கா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக, நல்லா டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம மஷ்ரூம் சுக்கா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலை வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சு நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், அந்த மிளகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோங்க. இப்போ அது வந்து ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதே கடாயில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கோம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வரணும். இப்போ ஓரளவுக்கு வந்து வெங்காயம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட விழுதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு ஃப்ளேவருமே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பழுத்த பழம் அப்படின்னா ஈஸியாக வந்து வெந்த மாதிரி வந்து நல்லா சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்குது. உங்கள்கிட்ட வந்து மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா நீங்கள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பவுடர் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஜாரில் போடுறதோட இந்த மாதிரி அம்மிக்கல்ல வந்து நம்ம மசாலா அதை வந்து இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் அளவுக்கு வந்து நான் வந்து காளானை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காளான் சுக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா காளான்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இது கூட வந்து நம்ம காளானையும் சேர்த்துட்டு மசால் வந்து சேர்த்துக்கலாம். மல்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணதும் நல்லா காளானில் இருக்கிற தண்ணியில் நல்லா வெளில வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த தண்ணியிலே வந்து நல்லா காளான் வந்து வெந்துடும். இப்போ வந்து நல்லா காளான் வந்து வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டாலே போதும், காளான் வந்து ஈஸியாக வந்து வெந்துடும். இந்த டயத்தில் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பவுடர் வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சுக்கா பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் சிக்கன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இருக்கட்டும். ஏன்னா மசாலா வந்து நல்லா அந்த காளானில் வந்து இறங்கணும் இல்லையா. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் காளானில் இருக்கிற தண்ணிலாம் வற்றி நல்லா ட்ரையாக சூப்பராக வந்து வந்திருக்கு. மேலே வந்து நல்லா ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி தலையை மட்டும் நீங்கள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா காளான் சுக்கா வந்து சூப்பராக வந்து ரெடி. இந்த சுக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மிளகாயத்தூளை வந்து கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பைஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கா வந்து ரெடி. நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள்.